ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கோமதி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுறாங்க. நம்ம பாண்டியனும் கோமதி பின்னாடியே போய் எப்படியும் 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. கோவிலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் இப்படியெல்லாம் பண்ணோம், இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஒரு நாள் தான் கல்யாணத்துக்கு முன்னே இருந்த மாதிரி இருக்கீங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் என் கூட எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ ஒரு அரை மணி நேரம் நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுறது பெரிய விஷயமா இருக்குது இல்லைங்க அப்படின்னு சொல்லி கோமதி கேட்கவும், ஆமாம் கோமதி, இப்போல்லாம் நினச்சி பார்த்தாவே அதாவது முன்னாடி இருந்த வாழ்க்கை திரும்ப வராதுன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க வராது? நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம பாண்டியனும் சரி கோமதியும் சரி வீட்டை விட்டு போனவங்க இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு நினச்சி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பதறி போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க நம்ம சரவணன். அப்பா எங்கேப்பா இருக்கீங்க? நாங்களும் எவ்வளவோ இடத்துல தேடி பார்த்துட்டோம், ஆனால் உங்கள் 2 பேரையும் எங்கேயுமே காணுமே, எங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா சரவணா, நீ கவலைப்படாதடா, நாங்கள் 2 பேரும் சேஃபாக தான் இருக்கோம், நீ கவலைப்படாமல் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் சாப்பிட சொல்லு, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இங்கே பாரு கோமதி, நம்மளை நினச்சி வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பதறி போயிருக்காங்க, நம்ம போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே சரிங்க, நானும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் பதற வச்சிருக்கக்கூடாது, அது ரொம்ப பெரிய தப்புன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், பரவாயில்ல வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. போன உடனே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு கோமதி கிட்ட, இங்கே பாரு கோமதி, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுற சொல்லு, இப்படிலாம் பண்ணுறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இப்படி பண்ணதுனால தானே அவர் என்னை புரிஞ்சுக்கிட்டு இப்போது என் மனசில் என்ன இருக்குது அவர் மனசில் என்ன இருக்குன்னு நான் இப்போ தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. நான் இப்படி பண்ணாமல் இருந்திருந்தால் அவர் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது, என் மனசில் என்ன இருக்குன்னு அவருக்கும் தெரிஞ்சிருக்காது. இது இப்படியே வளர்ந்துக்கிட்டே தான் போயிருந்திருக்கோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தானே தீர்வுன்னு ஒன்று வரும். அதனால தான்மா ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இப்போ தீர்வும் வந்துருச்சு. இனிமேல் நாங்கள் 2 பேரும் எதுவுமே சண்டை போட மாட்டோம், நீங்கள் கவலையே படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு காந்திமதி கிட்ட சொல்லவும், காந்திமதி இருந்துட்டு, இங்கே பாருடி, வந்த நாள்லேருந்து இப்போ வரைக்குமே நீங்கள் 2 பேரும் சண்டை தாண்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதை பார்த்தா என் மனசு எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா? இதை நினச்சி கூட பார்க்க முடியல, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக பசங்க கூடலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ராஜுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆல் டிக்கெட் வந்துடுது. வந்த உடனே நம்ம கதிர் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக ராஜுக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாரு ராஜு, நீ எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆல் டிக்கெட் வந்திருக்கு பாரு ராஜு அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், இதை பார்த்த உடனே ராஜு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காந்திமதி இருந்துட்டு, என்னடி இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க பார்த்தா, நான் போலீஸ் ஆகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ட்ரன்ஸ் சீட்டு வந்திருக்கு தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அப்பத்தாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, இந்த தடவையாவது நீ பாஸ் ஆவியா இல்லை ஃபெயில் ஆகிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கத்த, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆகிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில் நம்ம ராஜு இருந்துட்டு வழக்கம் போல் ப்ராக்டிஸ்க்கு கிளம்பிடுறாங்க. ஆனால் நம்ம கோமதி இருந்துட்டு ராஜியை பார்த்த உடனே, இன்னும் இந்த பொண்ணு இந்த நேரத்துக்கெல்லாம் எழுந்து போய் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுது, அப்போது பாஸ் ஆகிடுவாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் வந்துட்டு நம்ம அஞ்சலியை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பா என்னவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொன்னார். இந்த விஷயத்தில் அஞ்சலிக்கிட்ட நம்ம அவசரப்பட்டு எதுவுமே பேச தேவையில்ல. அஞ்சலி மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாமல் நம்ம எப்படி என்னன்னு போய் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணன் கிட்ட கோமதி வந்து, இங்கே பாரு சரவணா, நானும் ரொம்ப நாளாக உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், உன்னோட நடவடிக்கையே சரியில்லை, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு என்னாச்சு, நான் உண்மையாகவே நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே கோவமாகவும்
ஆத்திரமாவும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் கோமதி திட்டிடுறாங்க. இங்கே பாரு சரவணா, உன் மனசில் என்னமோ இருக்குது, ஆனால் நீ அதை மறைக்கிற. எதுக்காக மறைக்கிற சொல்லு, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், இங்கே பாருங்கம்மா, நான் எதுக்காக எந்த விஷயத்த மறைக்கணும், நான் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கலம்மா, உண்மையாகவே நான் மறைக்கல, எதுக்காக நான் மறைக்கணும், மறைக்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாதுல்ல, ஏம்மா என்ன சந்தேகப்படுறீங்க, ப்ளீஸ்மா இந்த மாதிரி என்னை சந்தேகப்படுற வேலைலாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம சரவணன் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க, நான் எந்த ஒரு தப்பு பண்ணலன்னு. அப்புறமா என்ன, அப்போ தான் நம்ம கோமதி நம்புகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜு இருந்துட்டு அதாவது ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்டு அதாவது அவசரமாக கிளாஸ்க்கு கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்ன கோமதி, நம்ம மருமக இவ்வளோ ஆர்வமாக படிச்சுக்கிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்ச நாளில் போலீஸ் ஆகிடுவா போலியே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், போலீஸ் ஆகின உடனே இந்த வீட்டில் யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள எல்லாரையும் ஜெயிலில் தூக்கி வைக்கிறது தான் ராஜோட வேலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரும் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாவ, ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவளுக்கு பிடிக்கும். அப்படி இருக்கும்போது இவங்களை எல்லாரையும் ஜெயிலில் வைக்கணும்னு அவளுக்கு தோணுமா, அப்படியெல்லாம் தோணவே தோணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போது எக்ஸாம் டேட்டும் வருது, எக்ஸாமும் எழுத போகிறாங்க. எக்ஸாம் எழுதுகிற அதாவது காலையில் இருந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கி கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் எக்ஸாம் எழுத போகிறாங்க. போன உடனே எக்ஸாம் ஹாலில் ரொம்ப டென்ஷனாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கதிர் சொன்னாலாம் யோசிச்சு பார்க்குறாங்க. இங்கே பாரு ராஜி, நீ எக்ஸாம் ஹாலில் உட்காந்ததும் ரொம்ப பதட்டமாக இருப்ப, அந்த பதட்டத்தை நீ படவே கூடாது. நீ பதட்டப்படாமல் இருந்தால் மட்டும்தான் உன்னால் எக்ஸாம் நல்லா எழுத முடியும், சரியா? அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பதட்டப்படாமல் தைரியமாக இரு, எல்லாமே உனக்கு தெரிஞ்ச கொஷின்ஸாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ராஜு. அதுக்கப்புறம் என்ன, எக்ஸாம் கொஷின் பேப்பரும் கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே ராஜு எல்லாத்தையுமே பொறுமையாக படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்த உடனே ராஜு முகத்தில் ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எக்ஸாமை ஃபாஸ்ட்டாக எழுதுகிறாங்க. ஒரு கொஷின் விடாமல் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் தெரியும், எல்லாமே எழுதிட்டு சீக்கிரமாக பேப்பரை அதாவது பேப்பரை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு எழுந்து வெளியே வந்துடுறாங்க. ஹாலில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என்ன இந்த பொண்ணு சீக்கிரமாக எழுதிருச்சு, அப்போ இந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியல போல் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே ஓடி வந்து கதிரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் கண்ணில் அது கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்த கதிருக்கு பயங்கர எமோஷ்னல் ஆகிடுது. இங்கே பாரு ராஜி, என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடு, இங்கே பாரு இந்த மாதிரியெல்லாம் அல்லாத, நம்ம அடுத்த டைம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இப்போ விட்டால் என்ன, அடுத்த டைம் வரப்போகுது, அடுத்த டைம் நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம், இதுக்கு எதுக்காக இப்படி அழுகணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை கதிர், எக்ஸாம் நான் ரொம்ப நல்லா தான் எழுதியிருக்கேன், நான் எல்லா கொஷனுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன், அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே எனக்கு பக்கபலமாக இருந்த அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராஜி, உன்னோட உழைப்பு மட்டும்தான் காரணம், நான் சொல்கிறதுனால மட்டும் எதுவும் நடந்துட போகிறது கிடையாது, இல்லை நீயா அதை முயற்சி பண்ணி செய்கிறதுனால மட்டும்தானே அது நடக்க போகுது, அப்படி இருக்கிறப்போ இதில் நான் என்ன பண்ணுறதுக்கு இருக்குது, நான் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது, அப்படி இருக்கிறப்ப நான் இதுக்கு எதுக்குமே காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம மீனாவும் செந்திலும் நம்ம ராஜியை பார்க்கறதுக்காக முன்னாடியே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ராஜும் கதிரும் உள்ளே போகிறாங்க. போன உடனே நம்ம மீனா இருந்துட்டு, என்ன ராஜி எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அக்கா எக்ஸாமில் சூப்பராக எழுதியிருக்கேங்க்கா, ரிசல்ட்டு நல்லா வரும்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க. அப்படியே ராஜி, ரொம்ப சந்தோஷம், இந்த தடவையாவது நீ பாஸ் ஆகி உன்னோட கனவையும் உன்னோட லட்சியத்தையும் நீ அடையணும், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை நீ போடணும் அப்படின்றத நினச்சி பார்த்தாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ராஜி வெக்கத்தில் அப்படியே தலை குனிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அது முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. தெரிய வந்த உடனே நம்ம முத்துவேலுக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல, அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் முத்துவேல் இருந்துட்டு ராஜுக்கிட்ட பேசணும்னு தோணுது, ஆனால் எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டு மாறிக்கிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே, என்னங்க நம்ம பொண்ணு எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கலாமா, இங்கே பாருங்கள், இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது என் மனசுக்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமா, இந்த நிம்மதியை யாராலையும் கொடுக்க முடியாது, அவ்வளோ 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 பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம
அது வடிவு இருந்துட்டு, "ஏங்க இப்போவே நம்ம ராஜுகிட்ட போயிட்டு ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துருவோமே" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருடி, நம்ம இப்போ போய் பேசுறது ரொம்ப பெரிய தப்பாகும். அதனால இப்போதைக்கு நம்ம எதுவும் பேச தேவையில்ல. இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாவே இருக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா இருந்துட்டு ராஜுகிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி இருந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு அப்போ தான் வராங்க. வந்த உடனே நம்ம ராஜியை பார்த்துட்டு, "ராஜி வந்துட்டியா ராஜி? நீ எக்ஸாம் நல்லா எழுதணுன்றதுக்காக கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்த பிரசாதம் வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜுவும், "இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் போய் கோவிலில் வேண்டிக்கிட்ட நேரமாக என்னன்னு எனக்கு தெரியல. நான் எக்ஸாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன் அத்தை" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ரிசல்ட் வர நாள் வரைக்கும் போகுது. ரிசல்ட் வர நாள் ரொம்ப பதட்டமாக எல்லாருமே இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ராஜி இருந்துட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு, "என்ன ராஜி, எதுக்காக இவ்வளோ பதட்டமாக இருக்க? நீ தான் நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கல, நல்லபடியாக பாஸ் ஆகுவ. நீ கவலையே படாமல் நீ ரிலாக்ஸாக இரு. இவ்வளோ பதட்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ராஜி அதே பதட்டத்தில் தான் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தான் மகளோட ரிசல்ட் என்னாச்சோ ஏதாச்சோன்னு நம்ம முத்துவேலு வந்துட்டு ரொம்ப பதட்டமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாறி இருந்துட்டு, "என்னங்க ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருடி, இன்னைக்கு ராஜியோட ரிசல்ட் வரப்போகுது. என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரியலடி, அதுதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கா. அதனால தாண்டி" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாருங்கள், கண்டிப்பாக ராஜோட நல்ல மனசுக்கு நல்ல ரிசல்ட்டாக தான் வரும். நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஐபிஎஸ்சில் பாஸ் ஆகிட்டேன், எனக்கு எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன், எனக்கு இந்த வேலை கிடச்சிருச்சுன்னு நம்மக்கிட்ட ஓடி வந்து நிற்க போகிறா. கண்டிப்பாக இது நடக்கும். அப்போ நம்ம பேசிக்கலாம் இருங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 9:58 10 மணிக்கு ரிசல்ட் வந்துடும். அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ராஜி எந்த நிலைமைக்கு போகிறாங்க தெரியுமா? ரொம்ப பதட்டத்தில் உள்ளாகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேத்து கொட்டி இதெல்லாம் பார்த்த பாண்டியன் இருந்துட்டு, "என்னப்பா ராஜி, இவ்வளோ பதட்டமாக இருக்க? என்னப்பா உன் மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்லையாப்பா?" அப்படின்னு கேட்கவும், "இல்லை மாமா, இருந்தாலே எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது மாமா. என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது மாமா" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாருப்பா ராஜி, நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ தான் எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதிட்டு வந்திருக்குன்னு சொல்கிறல்ல, அதுக்கப்புறம் எதுக்காக இவ்வளோ நீ வருத்தப்படணும்? இந்த மாதிரி வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக நீ இதில் பாஸ் ஆவ" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து 10 மணி ஆகிடுது. 10 மணி ஆன உடனே நம்ம கதிர் இருந்துட்டு, "ராஜி இங்கே வா ராஜி, உன்னோட ஹால் டிக்கெட் நம்பர் சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை இதில் போட்டு கம்ப்யூட்டரில் போட்டு ரிசல்ட்டை பார்க்குறாங்க. அது சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த சுற்றுற நேரம் ராஜோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, அவ்வளோ ஒரு டென்ஷன். அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட்டும் வந்துடுது. வந்த உடனே நம்ம கதிர் இருந்துட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. என்னன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க. ஐயோ எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக, "ராஜி, என்ன ராஜி இது?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், கதிர் என்னாச்சு கதிர், அப்போது நான் இதில் பாஸ் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லை ராஜி, நீ ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருக்க" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர சந்தோஷம். ராஜிக்கு ஒவ்வொருத்தராக வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மீடியா ப்ரெஸ்ஸு எல்லாருமே நம்ம ராஜோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே, "இங்கே பாருங்கள் சார், இங்கே ராஜின்றவங்க யாருங்க சார்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜி இருந்துட்டு அப்போ தான் வெளியே வராங்க. வந்த உடனேயே, "சொல்லுங்கள், நான் தான் ராஜி" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாருங்கள், நீங்கள் தான் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணதுக்கு காரணம் யார்? உங்களோட ஆம்பிஷனா, இல்லை யாருக்காக இதை எல்லாத்தையும் பண்ணுங்க?" அப்படி இப்படின்னு நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் நம்ம ராஜி, "என்னோட ஹஸ்பண்டாக என்னோட கனவு எல்லாத்தையும் என் ஹஸ்பண்ட் நிறைவேற்றுறேன்னு சொன்னார். என்னோட ஹஸ்பண்டோட துணை இல்லாமல் என்னால் இதை எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கதிருக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. தன்னை இவ்வளோ பெருமையாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நின்றுட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம முத்துவேலும் சக்திவேலு அதுக்கப்புறம் மாரி வடுவே இவங்க 2 பேரும் 4 பேரும் வராங்க. வந்த உடனேயே நம்ம ராஜியை இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் குமார் வராரு. வந்த உடனே நம்ம குமார்கிட்ட போயிட்டு முத்துவேல் இருந்துட்டு, "இங்கே பாரு குமார், அங்கே என்ன நடந்திருக்கு, அவங்க எதுக்காக ராஜுக்கிட்ட இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு போய் கேட்டுட்டு வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து, "ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
நம்ம மீனா இருந்துட்டு என்ன ராஜு என்ன ராஜு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ராஜு இருந்துட்டு போய் மீனா கிட்ட அக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் கிட்ட போகிறாங்க. போன உடனே அப்பா நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன்ப்பா, அதுவும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருக்கன்றதுனால தான் இந்த இன்டர்வியூலாம் என்ன பண்ணுறாங்க, வாங்கப்பா நீங்களும் என்னோட அப்பா நீங்களும் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லணும்ப்பா, வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம முத்துவேலுக்கு அப்படியே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவேலை கூட்டிகிட்டு போய் ப்ரெஸ் முன்னாடி இவங்க தான் என்னோட அப்பா, இவங்க எல்லாரும் என்னோட மாமியார் குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இன்டர்வியூ முடியுது. முடிஞ்ச உடனேயே நம்ம ராஜுக்கு வந்துட்டு 2 நாளில் இன்டர்வியூ இருக்குது. அந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டா கண்டிப்பாக நம்ம ராஜுக்கு இந்த வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ராஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கை காலெல்லாம் அப்படி நடுங்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, நீ இவ்வளோ பெரிய விஷயத்த சாதிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, நம்ம வீட்டுக்கெல்லாம் ப்ரெஸ்ஸெல்லாம் வர வச்சுட்டியே, அதுவும் டிவியில் வர அளவுக்கு எங்கள் குடும்பத்தை பெருமைப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக நம்ம ராஜுக்கிட்ட கோமதி பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவேல் இருந்துட்டு ராஜுக்கிட்ட வந்து, இங்கே பாரு ராஜி, என்னை மன்னிச்சிரு ராஜி, நானாக இருந்திருந்தா கூட கண்டிப்பாக உன்னை இந்த அளவுக்கு படிக்க வச்சிருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் உன்னோட புருஷன் உன்னோட ஆசையெல்லாம் புரிஞ்சு, உன்னோட கனவை புரிஞ்சு உனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாரு ராஜி, இனிமேலும் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருமே நல்லவங்க கிடையாது, கொடுமைக்காரங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னோட பொண்ணை நீங்கள் ராணி மாதிரி வச்சுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இதை கேட்ட காந்திமதி இருந்துட்டு, இங்கே பாரு முத்தோ, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் இருக்கிற யாராச்சும் கொடுமைப்படுத்துவாங்களா, அதெல்லாம் படுத்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து குமார் வந்து நம்ம அப்பத்தா கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்க அப்பத்தா, எப்படியாவது அரசியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. அரசியை பார்க்கும்போதெல்லாம் அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை கூடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் எப்படியாவது எங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சுருங்க அப்பத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாருடா, இதெல்லாம் பேசின நேரமாக இது, யாருக்கு அதில் அது விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாயிடும். அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு இதுதான் காரணமான கோமதி ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுவா. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருடா, நான் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் பார்த்து ரெடி பண்ணி உனக்கு நான் ஒரு நல்ல நேரமாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அரசியோட மனசை மாற்றணும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு இருந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ராஜுக்கு தேங்க்ஸ், அதாவது வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜுக்கு சந்தோஷம் தாங்கவே இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம ராஜுக்காக நம்ம கோமதி வகை வகையாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜுக்கு ஒவ்வொன்றுத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம மீனா இருந்துட்டு, என்னத்தை எனக்கு கூட ஒரு நாள் கூட இப்படியெல்லாம் சமைச்சு கொடுத்ததே கிடையாது. ஆனால் ராஜுக்கு மட்டும் பாருங்கள் எத்தனை ஐட்டம் சமைச்சு கொண்டு வரீங்க. இங்கே பாரடி, அவன் மட்டுமா சாப்பிட போகிறான், இங்கே இருக்கிற எல்லாருமே தானே சாப்பிட போகிறாங்க. இதில் என்னடி இருக்குது, இந்த மாதிரி குறும்பெல்லாம் நினைக்காதடி. இங்கே பாருங்கத்த, நான் குறும்பெல்லாம் நினைக்கல, ஆனால் நீங்கள் எனக்கும் பண்ணாதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நான் என்ன தான் பண்ணுவேன் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. ஆமாம் அப்படின்னு சொல்லவும், நம்ம ராஜு இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இது எல்லாமே உங்களுக்காக தான் செய்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கோங்கக்கா. அது எப்படி ராஜு நினைக்க முடியும், இது எல்லாத்தையுமே உனக்காக தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நீ போலீஸ் ஆகிறதுனால தானே இது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. நானும் இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு தானே போய்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னைக்காவது எனக்கு இப்படி ஒரு நாளுக்காவது செஞ்சு கொடுத்துருக்காங்களா? என்னடி சொல்கிற, நான் உனக்கு செஞ்சு கொடுத்ததே கிடையாதா? இல்லத்த சும்மா காமெடிக்கு பேசினேன், நீங்கள் சீரியஸெல்லாம் எடுத்துக்காதீங்க. இங்கே பாருடி, நான் எல்லாரையும் ஒன்றா தானே நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணதுனால தான் இவளுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அது தப்புன்னு சொல்கிறியா? இல்லத்த, நீங்கள் ராஜுக்கு பண்ணுறதை போய் நான் தப்புன்னு சொல்லுவேனா? அது மட்டும் இல்லாமல் ராஜுக்கிட்டே நான் போட்டி போடுவேனா? கண்டிப்பாக அது பண்ணவே மாட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜுக்கு நீங்கள் இது எல்லாத்தையும் பண்ணுறது மனசுக்கு நிறைவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் கேட்ட நம்ம
அதாவது தங்கமயில் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக மீனாக்கு கால் பண்ணி, இங்கே பாரு மீனா, ராஜி எக்ஸாமில் பாஸ் ஆகி இப்போ 2 நாளில் இன்டர்வியூக்கு போகிறாளாமே, ரொம்ப வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லு, கண்டிப்பாக அவளுக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு, சரிங்கக்கா நான் சொல்லிடுறேன், கண்டிப்பாக ராஜி உங்ககிட்ட பேச மாட்டா, நான் அவகிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி மீனா, சரி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அதாவது செந்தில்கிட்ட போயிட்டு, ஏங்க இங்கே பாருங்க, ராஜு இவ்வளோ சீக்கிரமாக இந்த வேலையை வாங்குவான்னு நினச்சி கூட பார்க்கலங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, இன்னும் அதாவது ராஜு வேலையெல்லாம் வாங்க கிடையாது, இன்னும் 2 நாளில் இன்டர்வியூ இருக்குது, அந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆகினா மட்டும்தான் வேலை. இங்கே பாருங்க, இந்த எக்ஸாமில் பாஸ் ஆக தெரிஞ்ச அவளுக்கு இந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆக தெரியாதா? எதுக்காகங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்படியெல்லாம் பேசினா அவளுக்கு எப்படிங்க மோட்டிவேஷனாக இருக்கும், டிமோட்டிவேஷனாக இருக்காதா? எப்படிங்க உங்களால் மட்டும் இப்படியெல்லாம் பேச முடியுது? இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இந்த மாதிரி பேசுகிற வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு அமைதியாயிடுறாங்க. இங்கே பாருடி, ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், அதுக்காக இப்படியெல்லாம் பேசுவியா? இந்த மாதிரிலாம் பேசாத, அதாவது இன்டர்வியூவில் பாஸ் ஆகினா மட்டும்தான் வேலைன்ற மாதிரி தான் சொல்லிட்டு போனாங்க, அதனால தான் சொன்னேன். இங்கே பாரு ராஜி, நீ கண்டிப்பாக இன்டர்வியூவில் பாஸ் ஆகிடுவ, நீ அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணு, இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அந்த 2 நாளில் படித்தது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணு, கண்டிப்பாக நீ பாஸ் ஆகிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜி இருந்துட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கதிரும் உள்ளே போய், என்ன ராஜி ஆச்சு, அண்ணன் சொன்னதை நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? இந்த வேலை உனக்கு கிடைக்காத மாதிரி அவர் சொன்னது நினச்சி நீ வருத்தப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை கதர், நான் அப்படியெல்லாம் நினைக்கல, ஆனால் என் மனசுக்கு எங்கேயோ ஒரு ஓரத்தில் இந்த வேலை கிடைக்காம போயிடுமோன்னு நினச்சி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கோவமாக நம்ம ராஜி இருந்துட்டு அப்படியே கையை குத்திக்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, நீ இந்த எக்ஸாம்லேயே பாஸ் ஆகிருக்க, அது உனக்கு போதாதான்? அந்த எக்ஸாமில் வந்ததே தான் திரும்பவும் உனக்கு கொஷின்ஸாக கேட்க போகிறாங்க, அதுக்கப்புறம் செல்ஃப் இன்ட்ரோ, இது மட்டும் தானே கேட்க போகிறாங்க, இதுக்கு எதுக்காக இவ்வளோ பயப்படுற? நீ இவ்வளோ பயப்பட்டா போலீஸ் வேலைக்கு அர்த்தமே கிடையாது, நீ தைரியமாக இருக்கணும். இவ்வளோ இவ்வளோ வந்து அது வந்து ஒரு சின்ன வார்த்தை சொன்னதுக்கே இவ்வளோ மனசு உடைஞ்சு போனால், இந்த வேலையில் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக பேசுவாங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ எப்படி அமைதியாக இருக்க போகிற? நீ இந்த வேலையில் இருக்கணும்னா கண்டிப்பாக நீ என்ன பண்ணணும், நீ எந்த ஒரு வகையிலையும் நீ மனசு உடஞ்சிடக்கூடாது, யார் என்ன பேசினாலும் நீ தைரியமாக இருக்கணும், நீ பண்ண வேண்டியதை கரெக்டாக பண்ணணும், அது மட்டும்தான் உன் மனசில் இருக்கணும், சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 நாள் கழித்து இன்டர்வியூக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம கதிர் சொன்னது எல்லாம் ஞாபகம் வச்சு நல்லா போய் உட்காடுறாங்க. உட்காந்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே செல்ஃப் இன்ட்ரோ கேட்குறாங்க. கேட்ட உடனே நம்ம ராஜியும் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ பதற வேண்டிய அவசியமே கிடையாது, நான் உங்ககிட்ட செல்ஃப் இன்ட்ரோ தானே கேட்டேன், ஏதாவது கொஷின்ஸ் கேட்டேன்னா? இல்லை எதுக்காக இவ்வளோ பயப்படுறீங்க? இல்லைங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், எனக்கு இந்த வேலை திரும்ப எப்படியாவது இந்த வேலையோட தான் நான் திரும்ப வருவேன்னு. ஆனால் ஏதோ மனசில் சின்னதாக ஏதோ ஒரு ஓரத்தில் எனக்கு இந்த வேலை கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கா, அதனால தான் ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே பாருமா, நீ இவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வந்திருக்க, அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி நாங்கள் செலக்ட் பண்ணாமல் இருக்க முடியும்? நீ பேசுகிறதும் நல்லா பேசுகிற, நீ உனக்குள்ளே எதுக்காக இவ்வளோ பயம்? போலீஸ் வேலைக்கு வரணும்னா இந்த மாதிரி பயம் இருக்கவே கூடாது, சரியா? உன்னை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம், என்ன மேடம் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது, நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன், ரொம்ப நன்றிங்க மேடம், உங்கள் காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்குறேன் மேடம், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கால்லையே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்னம்மா நீ இவ்வளோ இவ்வளோ எக்ஸைட் ஆட வேண்டிய அவசியமே கிடையாதே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், இந்த வேலைன்றது எனக்கு எவ்வளோ பெரிய கனவு தெரியுங்களா, இந்த கனவை என்னால் நிறைவேற்றவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்து ஒரு லட்சியம்னா அதுக்கு உழைக்கணும், நம்ம யாரோட உழைப்புலையும் இருக்கக்கூடாது, நம்ம உழைச்சா மட்டும்தான் நம்ம லட்சியத்தை நம்ம நிறைவேற்ற முடியும் அப்படின்னு என்கிட்ட மோட்டிவேஷன் பண்ணி என்னை இந்த நிலைமைக்கு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவரை நினச்சாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப 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 கொடுத்து வச்சுருக்கணும். இவ்வளோ சப்போர்ட் பண்ணவருக்கு நான் இந்த வேலையை வாங்காமல் போயிருந்தேன்னா கண்டிப்பாக அவர் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, கண்டிப்பாக
அவர் வருத்தப்பட்டிருக்க மாட்டார். ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் பண்ணவர் நீ உடஞ்சதுக்கப்புறம் இன்னும் நிறைய தான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாரே தவிர கண்டிப்பாக உன்னை டீமோட்டிவேட்டெல்லாம் பண்ண மாட்டாருன்னு எனக்கு தோணுது. நீ கவலைப்படாமல் வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கீழே வராங்க. வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா நம்ம கதிரை கட்டி பிடிச்சிக்கிட்டு, கதிர் எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நான் போலீஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அது ராஜியோட அப்பா வெளியே நிற்கிறாரு. நின்ற உடனே இங்கே பாரு ராஜி, உன்னோட அப்பா அங்கே நின்றுட்டுருக்காரு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ராஜி ரொம்பவே சந்தோஷமாக ஓடி போய் நம்ம முத்துவேலை கட்டி பிடிச்சிக்கிட்டு, அப்பா எனக்காக நீங்கள் இங்கே வந்தீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ராஜி, நீ இன்டர்வியூவில் பாஸ் ஆகியா மாட்டேன்னு சொல்லி தெரிஞ்சுக்காம என்னால் இருக்கவே முடியல, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாப்பா நான் பாஸ் ஆகிட்டேன், எனக்கு வேலை கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே முத்துவேல் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. முத்துவேலு நம்ம ராஜியையும் நம்ம கதிரையும் ஏற்றுப்பாங்களா மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.